என்ன வேலை பண்ணீங்க நீங்க? ஏதோ பெருசா வாய்க்கிழிய பேசுனீங்க. சரோஜாவை பாம்பு கடிச்சிடும், அவ செத்துடுவா, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அவ எதுவுமே நடக்காத மாதிரி ரூம்ல இருந்து வரா? சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காளிங்க சர்ப்பம் அவளை கடிச்சே இருக்கும். அநேகமா அவளுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதான் நிம்மதியா இப்படி நடந்து போறா. பொறுமையா இரு, அதோட எஃபெக்ட் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிடும். ஏங்க, என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? காளிங்க சர்ப்பம் கடிச்சா 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள செத்து போயிடுவாங்க. அந்த பாம்பு பிடிக்கிறவன் காளிங்க சர்ப்பம் சொல்லிக்கிட்டு ஏதோ தண்ணி பாம்பை கொண்டு வந்து விட்டு இருப்பான். என்ன இந்த சாமியை காணவே காணா? பாம்பை உள்ள விட முடியலன்ற விஷயத்தை எப்படி நான் அவர் என்ன சொல்றது? கொஞ்ச நேரம் இங்கே காத்து நிற்க வேண்டியதான். ஏன் நான் விட்ட பாம்பை உள்ள கடிக்கலன்னு என்ன கேள்வி கேட்க அங்க வருவார்ல. என்ன இது? அண்ணி இங்க தனியா உட்கார்ந்திருக்காங்க. அண்ணா எங்க போனாரு? என்ன நீ தூங்காம இருக்கீங்க? இல்ல ருத்ரா, நான் ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கவலை இருக்கிற மனசுக்கு தூக்கம் எப்படி வரும் சொல்லு? எங்க நீ அண்ணாவை காணோம்? இந்த நேரத்துல எங்க போனாரு? அவர் வேற எங்க போவாரு? அவரோட ஸ்டடி ரூம்ல இருக்காரு. ஸ்டடி ரூம்ல இருக்காரா? அதுவும் இந்த நேரத்துலயா? அது என்னமோ எனக்கு தெரியல ருத்ரா. கேட்டா நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படி என்னத்தை தான் படிக்கிறாரோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன நீ இது? இப்பெல்லாம் புத்தகத்து மேல பைத்தியம் ஆயிட்டாரா என்ன? எவ்வளவு நாளா இப்படி இருக்காரு? கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்காரு. உங்க அண்ணன் நாள் தவறாம ஸ்டடி ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. விடியற வரைக்கும் அந்த ரூமை விட்டு வெளியில வர்றதில்ல. அங்கேயே படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படியா? சரிங்க நீ, நீங்க படுத்துக்கோங்க. அப்படின்னா அண்ணன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. என்னவா இருக்கும்? கொஞ்ச நாளாவே அவருடைய நடவடிக்கை, பேச்சு எல்லாமே மாறி இருக்க. ஓவர் கான்பிடன்ஸ் வேற வந்திருக்க. முன்ன மாதிரி யார்கிட்டயும் மனசு விட்டு பேசுறதே இல்ல. குடும்பத்தோட கலகலன்னு இருக்கிறதே இல்ல. சேலஞ்ச் பண்ணி அந்த டெண்டரை பிடிச்சதுல இருந்து அண்ணன் இப்படிதான் இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணன் இப்படி கிடையாது. கொஞ்ச நாளா தான் அண்ணன் இப்படி ரிசர்வ்டா இருக்கான். அவன் இப்படி ஆகிறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சே தீரணும். எஸ், கண்டுபிடிச்சே தீருவேன். இனிமே நான் இங்க இருக்கிறது நல்லதில்ல. இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடணும். அமிர்தா, எங்க கிளம்பிட்ட? அது இது என்னது கையில? இது அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு, அதான். அமிர்தா, வா இங்க ஒரு நிமிஷம் வா, சொல்றேன். இது இங்க வை, வெய்மா. உட்கார். இத பாரு அமிர்தா, நீ தனியா இருந்தேன்னா தேவையில்லாத யோசனை எல்லாம் உனக்கு வரும். சில விஷயங்களை மறக்கணும்னு முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப அது உன்னை வந்து தொந்தரவு பண்ணும். அதனால இந்த மாதிரி நேரத்துல நீ தனியா இருக்கிறது நல்லது. நீ தனிமையில இருக்க இருக்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் இன்னும் அவங்களே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதோ பாரு அமிர்தா, உங்க அப்பா அம்மா மேல நீ எவ்வளவு பாசமா இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதே பாசம் உன்னோட வருங்கால வாழ்க்கைக்கு பிரச்சனையா ஆயிடக்கூடாது இல்லையா? உங்க அப்பா அம்மா நீ வாழ்க்கையில நல்லா இருக்கணும் தானே ஆசைப்பட்டாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும் இல்லையா? ஏன் சொல்றேன்னா அவங்க மேல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா வேணா மேல இருந்து பார்க்கலாம், ஆனா எங்க அம்மா பார்க்கலையே. ஏன் தெரியுமா? அவங்களுடைய தேகம் இன்னும் பஞ்சபூதங்களோட ஒன்னா இணையல. அவங்களுடைய ஆத்மா இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கு. அதனால்தான் நாகமணியை என் எதிரிங்க கிட்ட இருந்து பறிச்சு எங்க அம்மாவுடைய தேகத்துக்கு மறுபடியும் உயிர் வந்து சேர்ந்தாகணும். இதுதான் என் லட்சியம். அமிர்தா, ரொம்ப யோசனை பண்ணாத. இங்க பாரு, இனிமே அப்பா அம்மானா எங்க ஞாபகம் தான் உனக்கு வரணும். அந்த அளவுக்கு நானும் சரோஜாவும் உன்னை பார்த்துப்போம். இன்னொரு விஷயம், உனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தா வா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிவி பார்ப்போம். இல்லையா ஏதாவது ஒரு நல்ல புக்கை எடுத்து படி. ஆனா இப்படி தனியா மட்டும் உட்கார்ந்து இருக்காது, புரியுதா? இப்ப நீ என் கூட வா. எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து இருந்தா மனசும் கொஞ்சம் லேசா இருக்கும். ஏமா அப்படி பாக்குற? வா, கீழே வா, போலாம். வா அமிர்தா. நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சாலும் எவ்வளவு அன்பை பொழிஞ்சாலும் எனக்கு நான் பழி வாங்குறது தான் முக்கியமே தவிர மனுஷங்களோட எந்த ஒரு பந்தமும் எனக்கு முக்கியம் இல்லை. ஏங்க அமிர்தா, என்ன மாயம் செஞ்சீங்க? கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் எல்லா பக்கமும் நீங்க தான் எனக்கு தெரியுறீங்க. உங்களோட பார்வை, உங்களோட உருவம், உங்க அப்பாவின் முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு தெரியும் நீங்க என்னை விட்டு விலகி போக தான் ட்ரை பண்றீங்க. நீங்க என்னை விட்டு எவ்வளவு விலகி போனாலும் நான் மட்டும் உங்களை நெருங்கிக்கிட்டே இருப்பேன். இந்த அர்ஜுனுக்கு அமிர்தா கிடைச்சே தீரணும். நமக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகும். இல்ல, அன்னைக்கு உங்க கூட கோவிலுக்கு வந்தாரு, அவர் உங்க அப்பாவா தான் இருக்கணும். அப்பாவா இருக்கணும்னு என்ன, அப்பாவே தான். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து எப்படியாவது அவர் கைஸ் வச்சு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டா அப்புறம் உங்க வீட்டுல உங்க கூடவே நான் நிம்மதியா இருந்துருவேன். ஐயோ பாம்பாட்டி, இங்க உட்கார்ந்து என்னையா பண்ற? ஏயா வேலை முடிக்கிறேன்னு பணத்தை வாங்கினல, ஒழுங்கா வேலை முடிக்கலன்னா எப்படி சொல்லு? ஏயா ஜன்னல பாம்பு விடல? சாமி அங்க பாருங்க, முதல்ல திரும்பி அங்க பாருங்க சாமி. என்ன ஜன்னல் சாத்தி இருக்கு? நான் திறந்து வச்சுட்டு தானே வந்தேன். யார் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க? வேற யாரு சாத்துவாங்க சாமி? யாரு பாம்பு கட்சி சாவணும்னு ஆசைப்பட்டீங்களா அவங்களே தான் வந்து சாத்துனாங்க. இன்னும் 2 நிமிஷம் அந்த ஜன்னல் திறந்ததுன்னா இந்த பாம்பு நான் நிச்சயம் அதுக்குள்ள விட்டுருப்பேன் சாமி. என்ன இப்படி சொதப்பிட்டேனே. சரி, நான் இன்னொரு வாட்டி போய் ஜன்னலை திறந்து வச்சுட்டு வரேன். நீ வந்து வேலையை முடி. சரிங்க சாமி. என்னங்க, என்ன ஆச்சு இப்போ? ஏன் பாம்பாட்டி பாம்ப உள்ள விடலையா? கரெக்டா அவன் பாம்பு விடுற நேரத்துல சரோஜா ஜன்னலை சாத்திட்டு வந்திருக்கா. அதான் பாம்பை உள்ள விட முடியலன்னு சொன்னான். கடைசி நேரத்துல எல்லாம் பாழாயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத. நானே போய் அந்த ரூம் ஜன்னலை மறுபடியும் திறந்து வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறமா நீ எப்படியாவது சரோஜாவை ரூம்குள்ள போற மாதிரி பண்ணிடு. சரோஜாவை மறுபடியும் அந்த ரூம்குள்ள போகிற மாதிரி பண்ணணுமா? சரி சரி, அதுக்கு ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு யார் கண்ணிலையும் படாம முதல்ல அந்த ரூமுக்கு போய் ஜன்னலை திறந்துட்டு வாங்க. சரி சரி, நீ போ.
ஒவ்வொரு பேஜும் படிக்க படிக்க புது புது விஷயங்களா எனக்கு தெரிய வருது. இவ்வளவு விசேஷங்கள் உள்ள நாகமணி என் கையில இருக்குன்னா நான் எதுக்காக மத்தவங்க பேச்சு கேட்கணும்? இனிமே எனக்கு சமமா என் முன்னாடி நிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என்ன ருத்ரா? ஒண்ணும் இல்லண்ணா, ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். இன்னும் தூங்கலையாண்ணா? இல்ல, என்னமோ சரியா தூக்கம் வரல, அதான் படிக்கலாம் நீங்க வந்த. என்ன படிச்சிட்டு இருக்க? மேகசின் தான். இந்த மேகசின்ல இருக்கிற ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதுதான் படிச்சிட்டு இருக்கேன். சரிண்ணா, குட் நைட். சரி, குட் நைட். என்ன ருத்ரா பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணா. சரி, போய் படுத்துக்கோ. சரிண்ணா. அண்ணா மேகசின் படிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல யாராவது மேகசின் படிப்பாங்களா? இல்ல இல்ல, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஆஃப்டர் ஆல், ஒரு மேகசின் படிக்கிறதுக்காக யாராவது இந்நேரத்துக்கு இங்க வந்து உட்காருவாங்களா? என்ன விஷயம்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுவும் இன்னைக்கு கண்டுபிடிச்சே தீருவேன். ரூம்ல லைட் எரிஞ்சது, அதான் பார்க்க வந்தேன்னு ருத்ரா என்கிட்ட சொன்னான். நிச்சயமா அவன் லைட் எரியுதுன்னு எல்லாம் பார்க்க வந்திருக்க மாட்டான். நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் இங்க வந்திருக்கான். அப்படின்னா ருத்ரனுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ருத்ரா நாகமணியை தேடிக்கிட்டு அந்த மந்திரவாதி பின்னாடி சுத்திட்டு இருக்கா. அந்த மந்திரவாதியோட உதவியால ஒரு சின்ன குழு அவனுக்கு கிடைச்சாலும் சரி, கண்டிப்பா ருத்ரன் எகிட்ட இருந்த அந்த மணியை பிடிக்க பாப்பா. அப்பன்னா நாகமணி இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது. நிச்சயமா ருத்ரா நான் இல்லாத நேரத்துல இந்த ரூமுக்குள்ள வந்து நல்லா தேடி பாப்பா. நாகமணியை நான் என் ரூமுக்கு எடுத்துட்டு போறேன். அப்பதான் ருத்ரனுக்கு எந்த சந்தேகமும் வராது. இந்த காரியத்தை இன்னைக்கு ராத்திரி நான் செஞ்சு முடிச்சாகணும். சரோஜா, இந்த புடவையை வாங்கிக்கோ. அத்தை, இப்போ எதுக்கு எனக்கு இது கொடுக்குறீங்க? அப்படியெல்லாம் சொல்லாத சரோஜா. தாயாகணுங்கிற உன்னோட ஆசைய அமிர்தாவை தத்தெடுக்கிறது மூலமா அந்த ஆண்டவன் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு தத்தெடுக்கிற பூஜை நடக்கும்ல, அப்ப இந்த புடவை கட்டிக்கோ. வாங்கிக்கோ, வேண்டான்னு சொல்லாத, இது என்னோட ஆசை. அத்தை, உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் அத்தை.
உங்களோட இந்த பாசத்துக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாத சரோஜா. சித்திங்கிறவ தாய்க்கு சமம். இந்த புடவையில நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணும் போல ஆசையா இருக்கு. போ, ரூமுக்கு போய் கட்டிக்கிட்டு வந்துரு. அத்தை, இப்ப எதுக்கு கட்டிக்கணும்? காலையில எப்படியும் கட்டிக்க தானே போறேன். இல்ல சரோஜா, ஒரு வாட்டி கட்டி காட்டினா நல்லா இல்லன்னா வேற புடவை கொடுப்பேன், அதான் சொல்றேன். அது இல்ல அத்தை, அது ரோஜா, சின்னம்மா அவ்வளவு ஆசையா கட்டிக்கிட்டு வான்னு சொல்றாங்க. போய் கட்டிக்கிட்டு தான் வாயேன். இந்த புடவையில நீ எப்படி இருப்பேன்னு அவங்களும் ஒரு வாட்டி பார்க்கட்டும், சந்தோஷப்படட்டும். சரிங்க. போம்மா போ. இப்ப நீ இந்த புடவைய கட்டிக்கிறது அமிர்தாவை தத்தெடுத்து தாயாக போகிற சந்தோஷத்துக்கு இல்ல, சாகரத்துக்காக. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாகர நேரத்துல காஸ்ட்லியான புடவை கட்டிக்கிட்டு சாகர முதல் ஆளு நீதான். இன்னியோட உன்னோட சாப்டர் க்ளோஸ். அமிர்தா, நாளைக்கு கோர்ட்ல இருந்து வரும்போது உனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லு, வரும்போது வாங்கிட்டு வந்துடலாம். மொத்தத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். அண்ணனோட ரூம் லாக் ஆயிருக்குன்னா அவன் படுத்திருக்கான்னு அர்த்தம். இப்ப போய் நான் ஸ்டடி ரூம்ல தேடுறேன், நிச்சயம் அங்க ஏதாவது கிடைக்கலாம். Vijayapantam, Vijaya Satyam, Akila Satyam, Akila Satyam,